ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு குறிப்பாக தாவேக கட்சிக்கு குறிப்பாக 13% தான் வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் அவங்க இந்த தேர்தலில் 35% வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? 108 அப்படிங்கிற அந்த நம்பர் எப்படி அச்சீவ் பண்ணாங்க? ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே விஜய் அவர்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. விஜயோட வாக்கு சதவீதம் 10%, 12% சொல்லிட்டு இருந்த இடத்துல விஜய் மட்டும் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தார்? எல்லாருடைய சஃபாலஜிஸ்ட் விஷயத்தையும் விஜயால் எப்படி பொய்த்து போக செய்ய முடிஞ்சது? இதோட பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே விரிவாக பார்ப்போம். தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக சொன்னால் தமிழக அரசியலே மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாம். கூட்டணி தலைமையிலான ஆட்சியும் அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க தேர்தல் முடிவுகளை? ஒரு அதிர்ச்சியளிக்கக்கூடிய முடிவு தான். நம்ம தொடர்ச்சியாக பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். பலராலையும் இந்த அதிர்ச்சியிலேருந்து மேலே முடியல. பல இடங்களில் மக்களே கூட அதிர்ச்சியில் இருக்கிறதா மக்கள்கிட்ட ஒரு கொண்டாட்ட மனநிலை இல்லை அப்படின்ற மாதிரி. குறிப்பாக அந்த ஜென்சி கிட்ஸ் ஒரு மாதிரி அவங்க ஒரு வைப்பில் இருக்காங்க. பட் மக்கள்கிட்ட ஒரு கொண்டாட்ட மனநிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். பட் இது இந்த விஷயம் எப்படி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இது குறித்து கிரவுண்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சில செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த செய்திகளை நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, எப்படி விஜய்க்கு இந்த நம்பர்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் வந்ததை தாண்டி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் நோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, ஃபீல்டில் மற்ற ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, சஃபாலஜிஸ்ட் இருக்காங்க, பலரும் கூட தேர்தல் விற்பனர்கள்னு சொல்லி பலரும் கூட இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபர்கள், அரசியல் ஆளுமைகள், பல கட்சியினுடைய தலைவர்கள், இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேருமே பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாருமே விஜய் அதாவது அவரோட வாக்கு வங்கி இவ்வளோ தான், அவரால் இவ்வளோ தான் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு தன்னோட பொலிட்டிக்கல் மாநாடு விக்ரவாண்ட மாநாட்டிலே என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. அந்த ஆஃபரில் எந்த கட்சியுமே வேலையே இல்லை. அதாவது பாருங்கள், கடைசி நேரத்தில் புதிய தமிழகம் கட்சி போன்ற கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா தனியாக தான் களம் காணாங்க தவிர விஜய் கிட்ட போல. டிடி தினகரன் விஜய் பாராட்டினார், ஓஹோன்னு பேசினார். பட் அவர் அதிமுக கூட்டணி தான் வந்தார். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட அவர் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எதிர்பார்த்து அவர் கூட போகலை. ராமதாஸ் அணி, சசிகலா அணிலாம் கூட புதிய அணி உருவாச்சு, யாரும் விஜய் கூட போகவில்லை. ஸோ அப்போ விஜய் எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தனியாக தான் எல்லாருமே அவங்க தனித்தனி முறையில் ஒரு களம் கண்டாங்க. எல்லாருமே விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. விஜயால் இவ்வளோ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், அவரோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ தான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இவ்வளோ பேருடைய அந்த அரசியல் எதிர்பார்ப்பு, அவங்களோட அரசியல் கணிப்பு, இது அவ்வளவும் விஜய் எப்படி பொய்யாக்குனார், விஜயால் இது எப்படி சாதிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க எல்லாருமே தப்பு கணக்கு போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் மட்டும் சரியாக கணக்கு போட்டாங்க. நீங்கள் போடுற கணக்கு அவ்வளோவே தப்பு தான் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப அதை ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்காரு. அது யார் தெரியுங்களா? விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் தான் இவ்வளோ அனுபவம் வாய்ந்த 30-40 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்ட இவர்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் அனுபவம் அப்படின்ற அவர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார். ஏன்னா அவரோட பேச்சுக்களை ரொம்ப உறுதித்தன்மை இருந்துச்சு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதாவது நான் தோற்று போகணும் அல்லது அதாவது எப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்க, அவர் நிழல் முதல்வராக வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லா கட்சி தலைவருமே ஸ்டாலின் உட்பட எடப்பாடி அவர்கள் மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்கும் உறுதித்தன்மைங்கிறது அது அணிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக பயன்படுத்த வார்த்தை தானே? ரைட், ஓகே, நல்ல ஒரு கேள்வி தான். எஸ், இது எல்லா தலைவரும் இருக்கிற விஷயம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரல, சரியா? கூட்டணிக்கு வரல. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 15, 18 ஆரம்பித்தாங்க, அப்புறம் 20, அப்புறம் 42 அப்படின்னு அதிகபட்சமாக செங்கோட்டையன் போட்டாலும் 42ன்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ பேர் நம்பர்ஸ் உங்களால் எப்படி சொல்ல முடிஞ்சது? அதாவது அவருடைய தோற்றம், பத்திரிகைகளை சந்திக்க மாட்டார், வெளியில் வர மாட்டார், அவர் வர்றது தான் அரசியல், அவர் பேசுகிறது தான் அரசியல் அப்படின்ற மாதிரி தான விஷயங்கள் இருந்துச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி கூட்டு எந்த கட்சியும் வரல, யாரும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை. ரெண்டாவது அவர்கிட்ட யாராலும் பேச்சுவார்த்தை நெருங்கி நடத்தவும் முடியல. அது இவரை புத்தியானதை மட்டும் தான் மீட் பண்ண முடியும், அவர் மீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்தார். இந்த கான்ஃபிடன்ட் அவர் குறையாமல் இருந்துச்சு. கவனிச்சிக்கலாம், அவரோட பிரச்சாரத்தில் பேசுகிற இடத்துல எல்லா இடங்களையுமே அந்த கான்ஃபிடன்ட் குறையாமல் இருந்துச்சு. இது எப்படி நான் நடந்ததுன்னு அதை புரிஞ்சுக்கிறேன். நான் இது எப்படி சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ திமுக, அதிமுக இவ்வளோ பெரிய கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. பல பெரும் கட்சிகள், கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் அரசியலை வழி நடத்துகிற கட்சிகள் இந்த கட்சிகள், இந்த 2 கட்சிகளும். இந்த 2 கட்சிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது நம்ம எல்லாருமே தெரியும். அவங்களோட கட்சி கட்டமைப்பு என்ன, அவங்க அதாவது ஒரு தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டோட அரசியல் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு கீழே ஒரு குக்கிராமத்துக்கு போனால் அந்த ரூட் வந்து இந்த ரூட் மூலமாக போக முடியும். திமுகவுடைய ரூட் மூலமாகவும் அதிமுக ரூட் மூலமாகவும் கீழே வந்து அந்த சாதாரண மக்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. இதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர். இதை வந்து பல்வேறு அமைப்புகளாக நகர அமைப்பு, கிராம அமைப்பு, ஊரக அமைப்புன்னு பல அமைப்புகள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரும் விஜய்கிட்ட இல்லை. ஆனால் அவர்கிட்ட அரசியல் உறுதித்தன்மை கொஞ்சம் கூட குறையாமலே இருந்துச்சு. நான் ஆட்சிக்கு வந்துடுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க தங்களுடைய அமைச்சர் பட்டியல் வெளியிட்டாங்க. கவனிச்சிங்களா? அது பெரிய பேசக்கூட போல மாறிச்சு. இந்த கான்ஃபிடென்ட் எப்படி சொல்ல முடியுது உங்களால்? யாருமே நீங்கள் இந்த எலெக்ஷன் இந்த சஃபாலஜிஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸிட் போல் வெளியிட்டாங்க. அது யாராலுமே கரெக்டாக கணிக்க முடியல. ஆக்சஸ் மையண்டை வந்து அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா திமுகவுக்கும் 90+ மேலே வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது நடக்கல. அவங்க சொன்ன நம்பர் வந்து 98லேருந்து இந்த 120க்குள்ளே டிவிக்கு மட்டும் தான் வந்தாங்க. டிஎம்கே அங்கே இல்லை. டிஎம்கே 73, அதுவும் தனிப்பட்ட டிஎம்கே 53. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து மாறிடுச்சு. ஒரு இடத்துல ப்ரெடிஷன் கரெக்டு, இன்னொரு இடத்துல ப்ரெடிஷன் தப்புங்கிறது தான் அதுக்காக சொன்னேன். ஸோ யாராலையுமே அதை சொல்லவே முடியல. ஆனால் விஜய் மட்டும் உறுதியாக நம்பினார். காரணம் என்னன்னா, இதுதான் நான் ரொம்ப யோசிக்க விரும்புகிறேன். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இடையில அவர் ஒரு விஷயம் சொன்னார். எல்லாருமே வந்து சின்ன பையன், இவன் அரசியலுக்கு என்ன தெரியும், அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அது சொன்னால் அவர் சொன்ன ஒப்புதல் வாக்குமூலத்தை டீகோட் பண்ணி பார்க்கணும். அது என்னன்னா, நான் வந்து இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நான் வரப்போகிறதில்ல, ஒவ்வொருத்தர் வீட்டு வழியே நான் ஆல்ரெடி போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னார். ஒவ்வொரு வீட்லையும் நான் இருக்கேன், நான் அதுக்கப்புறம் அந்த அரசியலுக்கே வர அப்படின்னாரு. மற்ற கட்சியில் என்னன்னா வந்து நீங்கள் வந்து இந்த தலைவராக வந்துருவீங்க, அப்புறம் ஒவ்வொருத்தர் கிராஸ் ரூட்டில் நீங்கள் உள்ளே போவீங்க. நான் அப்படி கிடையாது, நான் ஆல்ரெடி எல்லார் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அப்புறம் இங்கே வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்போ அவர்கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குங்கிறாரு. நான் எல்லார் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அந்த கட்டமைப்பு எப்படின்னா, இது நம்ம டைரெக்டாக பார்த்தா புரியாது. இது கம்ப்ளீட்டாக கிளியர் கட்டாக நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒர்க் அப்படின்னு நான் பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்எஸ்எஸ் ஒர்க்கை வந்து நான் இது இப்படி தான் அது புரிஞ்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய ஒர்க் வந்து நீண்ட காலமாகவே கிரவுண்டில் ஒர்க் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒர்க் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதோடைய ஃபேஸ் வேல்யூ அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா ரோல் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆதவ் அர்ஜுனாக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஹையர் அஃபீஷியல் அளவு கான்டாக்ட் வச்சிருக்காரு. டெல்லியில் போய் டக்குன்னு அவரோட மீட்டிங் பண்ண முடியுது. அதாவது அவரோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து ஒரு பெருசு, வட்டம் வந்து ரொம்ப பெருசு. அதே மாதிரி பண்ணால் அவர் வந்து திமுகவில் சபாலிஸ்டாக ஒர்க் பண்ணார். 2021 பிகே டீமில் அவர் வந்து சபாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் எல்லாத்தையும் அப்படிங்கிறது சபாலஜிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ஒரு கட்சி கட்டமைப்பு குறிப்பாக வந்து அவர் வந்து அவர் செலக்ட் பண்ண பார்ட்டி வந்து விசிகாவுக்குள்ளே போயிட்டு இன்டெப்த் வந்து உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, திருமாவுடைய இது என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் அவர் நுணுக்கமாக வந்து உணர்ந்துட்டார். குறிப்பாக உணர்ந்துட்டு தலித் மக்களோட கட்டமைப்பு இங்கே கிராமத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவர் நூக்கன்காரன் வந்து அவர் அனலைஸ் பண்ணி வேணுங்கிற தகவலாம் அவர் எடுத்துட்டார். அதனால தான் இந்த எலெக்ஷன் முடிவில் பல இடங்களில் தனித்தொகுதிகள் எல்லாத்தையும் டிவிக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வட மாவட்டங்களை கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கம்ப்ளீட்டாக வட மாவட்டங்கள் அதிகமாக தலித் மக்கள் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஆதி திராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. அதுக்கு என்னென்னா, விசிகாவுக்குள்ள அவர் என்ட்ராகும் போதே அங்கே வந்து ஒரு ஒர்க்கை வந்து அவர் செய்ய ஆரம்பிச்சார், கிளியராக புரிஞ்சுட்டார். ரெண்டாவது, மேன் பவர் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை ஃபுல்லாகவே புசியானதை பார்க்குறாரு. கட்சிக்குள்ளே மேன் பவர் எல்லாத்தையும் எப்படி இது பண்ணுறது, எப்படி அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வைப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாகவே ஆக்டிவ் வச்சுக்கிற விஷயத்தை புசியானந்த் பார்க்குறாரு. ஸோ புசியானந்த், ஆதவ் அர்ஜுனா இந்த ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஒர்க்கு கிரவுண்டில் நல்லா அவங்க வந்து எல்லாத்தையும் கிரவுண்ட் அலசி பார்த்துட்டாங்க. இந்த அதாவது தமிழ்நாட்டில் திராவிட கட்சின்றது இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா திராவிடம் மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தமிழ்நாடுங்கிறதுமே பிரச்சனை இல்லை. தாவேக்கா வைக்கக்கூடாதும் அதே தானே. திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தானே டிவிகேவுடைய கொள்கையை அவங்க சொல்றது. ஆனால் அவங்க பெரியாரே சொல்கிறாங்க, இதை விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பெரியாரை வைக்கிறேன். பெரியார் எப்படி ஆர்எஸ்எஸ் எடுத்துப்பாங்க? பெரியார் எப்படி வந்து பாஜக அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அதாவது இது முழுக்க நீங்கள் எதை தொட்டால் மக்கள்கிட்ட சென்று சேர முடியும். நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டில் மத ரீதியான எந்த விதமான அரசியலையுமே ஆர்எஸ்எஸ்ஸால் இனிஷியேட் பண்ண முடியல. பெரியவர்கள் எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை. ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து பகுதியாக சாதி ரீதியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. சாதி ரீதியாக தங்களோட வாக்கு வங்கியில் கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா வந்து பாமக போன்ற கட்சிகள், அதே மாதிரி புதிய தமிழ் போன்ற கட்சிகள், பல கட்சிகள் இருக்குது. இந்த மாதிரியான கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் தங்களுடைய வாக்கு வங்கியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. ஆனால் மத ரீதியாக இங்கே எந்த விதமான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தவே முடிய மாட்டேங்குது. அது தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க செலக்ட் பண்ண அந்த காயின் அப்படின்னா இவங்க எதுக்கு அப்படி திரள்றாங்கன்னா வந்து சாதி இது எல்லாத்தையும் கடந்து சினிமா மோகம், இந்த ஒரு சினிமா ஃபேன், ஒரு ஹீரோ வரனா ஹீரோக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தில் எழுது. ஸோ இதை அவங்க வந்து கரெக்டான விஷயமா பார்த்துக்கிட்டாங்க. கிரவுண்டில் பல இடங்கள் அது நல்லத்தையும் எப்படி இருந்திருக்கு, எப்படி வந்து அந்த அலை வீசுது அப்படிங்கிறத விஜயோடைய அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அதை பார்த்துருக்காங்க. விஜய் வந்து நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் இதுதான் சொல்கிறேன். விஜய் கிட்ட இந்த கான்ஃபிடன்ஸ் நான் குறைச்சி மதிப்பில்லை. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எஸ்எஸ்சி இருக்கார்ல விஜயோட அப்பா, அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஏஎன்ஐ சேனல் பேட்டி கொடுக்குறாரு. விஜய் கிட்ட இருக்க துணியை நான் பாராட்டுறேன், அவர்கிட்ட இருக்க அந்த பொறுமையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சரியாக அதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஸோ எப்படி விஜயால் இதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியும்? எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் காலம் வேறு, எம்ஜிஆர் கூட இவர் வந்து எம்ஜிஆர் வழியில் வர முடியாது. எம்ஜிஆர் ஒரு கட்சியிலேருந்து வந்தவர் தான். விஜயகாந்தோட அரசியல் வேறு.
ஆனால் இது எதுவுமே இல்லாமல் விஜயால் சிஎம் ஆக முடியும், இவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத விஜய் எப்படி நம்புறாருன்னா, அவர் சாதாரண நம்ப மாட்டார். அவருக்கு ஒரு ரோட் மேப் காமிச்சதான் நம்புவார். ஸோ அந்த ரோட் மேப்பை ஆர்எஸ்எஸ் காமிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிராஸ் ரூட்டில் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு பர்டிகுலராக சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக, அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இப்படி நடக்கும், அங்கே அப்படி நடக்கும், உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத பல எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதை விஜய் வந்து நம்ப ஆர்எஸ்எஸ் வந்து இருக்குன்னு சொல்றீங்க. ஆர்எஸ்எஸ் உடைய அரசியலமைப்பு தான் பாஜக அப்படிங்கும்போது பாஜக கூட வேலை செய்யாம ஏன் விஜய்க்கு வந்து வேலை செய்யணும்? நல்ல கேள்வி. நான் அந்த கேள்விக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஆர்எஸ்எஸ் ரீசன் நான் இங்கே எப்படி கனெக்ட் பண்ணி சொல்கிறேங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பெரிய ஒரு ஒர்க்கு. இப்போ இந்த பக்கம் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி வந்து பாஜக அங்கமைக்கோட என்டிஏ இருக்குது. என்டிஏ ஒரு பக்கம் இருக்குது, விஜய் அங்கே தனியாக இருக்கார். சரிங்களா? இந்த என்டிஏவோட அரசியலை, இந்த என்டிஏவோட ஃபேஸ் சொல்லி யார்? என்டிஏவோட ஃபேஸ் மோடி இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு பிரச்சாரம் செஞ்சாருன்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர் எத்தனை இடத்துல பிரச்சாரம் செஞ்சார், எத்தனை ரோட் ஷோ செஞ்சார், என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தினார், கூடுதலாக அமித்ஷாவை சேர்த்துவோம், இந்த ரெண்டு ரெட்டையர்களும் எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 4 முறை பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பாங்க. ஒரே ஒரு ரோட் ஷோ மயிலாப்பூர் தொகுதியில் நம்ம தமிழிசை சவுந்தரராஜனுக்காக, குறிப்பாக பிராமணர் மக்கள் ரொம்ப அவங்க அதிகமாக வாழக்கூடிய அந்த இடத்துல மட்டும் சின்ன ரோட் ஷோ பண்ணார். மக்களவைத் தேர்தலில் கூட அவர் எந்த அளவுக்கு இங்கே இம்பாக்ட் பண்ணார், திரும்ப வந்துட்டே இருந்தார். எல்லாருமே ஆச்சரியம் பார்த்தோம். தமிழ்நாட்டு இத்தனை முறை வராரு, பாண்டிபட்சம்லாம் பெரிய ரோட் ஷோ பண்ணார், நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இந்த முறை அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் அவர் செய்யலை. ரொம்ப ஒரு பாலிஷ்டாக தான் வந்து போகிறாரு. அவரோட பிரச்சாரம் பெரிய கவனம் பெற மாதிரியே இல்லை. அதே மாதிரி அமித்ஷாவோட அரசியலும் பெரிய இல்லை. அவங்க என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை நம்ம அரசியலை சரியாக நிறுவும் பொழுது அந்த அரசியல் என்னன்னா வாக்கை தேவையெல்லாம் பிரிச்சிடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. என்டிஏவுக்கு இவங்க என்னன்னா, என்டிஏவுடைய ஃபேஸ் வேலையை மோடி நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இந்த எலெக்ஷனில் முழுக்க 234 தொகுதியிலும் வளம் வந்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். பாஜக தலைவர்கள் எந்த அளவுக்கும் எடப்பாடி பழனிசாமியோட எஃபர்ட்டை போடல. ஏன்னா அது அவங்களோட அலைன்ஸ், அவங்க அந்த எஃபர்ட் போட்டிருக்கலாம்ல, அவங்க யாருமே போடலை. எடப்பாடி பழனிசாமி சுற்றி வந்தார். அவர் நினச்சி அவருக்கு என்னன்னா, அவருக்கு கூட இருந்தவங்களும் சப்போர்ட் பண்ணல தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து கடம்பூர் ராஜு இருக்கார், எஸ்பி வேலுமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், பலரும் இருக்காங்க. இவங்களுக்குலாம் பிரித்து கொடுத்து தொகுதி வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் அங்கே கோஆப்ரேஷன் கிடைக்கல என்னன்னு தெரியல. இவர் மட்டும் தான் வளம் வந்தார். தன்னோட தலைமையை காப்பாற்றியதுக்காக அவர் அந்த அரசியலை செஞ்சார். ஸோ வந்து இன்றைக்கி வந்து 47 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன் ஒரு வலிமான இடத்துல வந்து உட்காண்டார், ஓரளவுக்கு வந்து உட்காண்டார். ஓகே, அதை விட்டுருங்க. பாஜகவோட ரோல் நான் தான் சொன்னப்போ, ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்கும்போது, பாஜகவுக்கு ஒரு அலைன்ஸ் இருக்கும்போது, அதை விட்டுட்டு எதுக்காக விஜய்க்காக ஒர்க் பண்ணுறோம் நம்ம கேட்குறோம்ல. ஸோ வந்து இந்த பாலிடிக்ஸ் நம்ம இப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. பாஜக அரசியல் டேக் ஆஃப் ஆகாது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. திருப்பரங்குன்றம் என்ன பேசக்கூட உள்ளாச்சு நீங்கள் சொல்லுங்களேன். திருப்பரங்குன்றத்தை பேசுறாங்களே, அவ்வளோ ஏன் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் வந்தார். அவர் வந்து திருப்பரங்குன்றம் தான் போய் பிரச்சாரம் பண்ணார். திருப்பரங்குன்ற பாலிடிக்ஸ் டேக் ஆஃபே ஆகலை. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தினுடைய இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துடைய சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா நிர்மல்குமார். அவர் யாருன்னா முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர், பாஜகவில் முக்கியமான அங்கமாக வகிச்சு அண்ணாமலையுடைய ஒரு பெரிய இதாக இருந்து வளர்ந்தவர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அதிமுக வந்தார். இப்போ அவர் வந்து டிவிக்கு வந்திருக்காரு. டிவிக்கு திருப்பரங்குன்ற கேண்டிடேட்டாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்எஸ்எஸ் எம்எல்ஏ இன்னைக்கு நான் அவருன்னு உறுதியாக சொல்லுவேன். இது போக இன்னும் பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது பல இடத்துல தெரியல, அது இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வர நாட்டில் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து அண்ணாமலை அவர் ஏன் இந்த எலெக்ஷனை பைகட் பண்ணார் ஒன்று. அதே மாதிரி எலெக்ஷன் அன்றைக்கி ஏன் வந்து விஜயோட தோட்டத்தில் அவர் வந்தார், அந்த ஒயிட் ஷர்ட்டு அந்த பேண்ட்டில் அவர் வந்ததோட அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ணாமலை வந்து சிஎம் ரேஸில் இருந்தவர். சிஎம் யார், அடுத்த சிஎம் யார் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின், விஜய், எடப்பாடி பழனிசாமி அந்த ரோலில் அண்ணாமலைக்கும் ஒரு ரோல் இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு மெசேஜ் சொல்கிறார். ஸோ என்ன பண்ணணும், இந்த வாக்கு போடுற அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ரோட் மேப் அவரும் காட்டுறார். இப்படி வாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறார். அன்றைக்கி வேறு ட்ரெஸ்ஸில் வந்துக்கலாம். வழக்கமாக அந்த ட்ரெஸ்ஸில் அண்ணாமலை வரமாட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. அந்த காஸ்டியூமில் அண்ணாமலை வரமாட்டார். ஒயிட் ஷர்ட் போடுவாங்க, வேறு மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஆனால் அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மெசேஜை சொல்கிறார். ஸோ கம்ப்ளீட்டாகவே குறிப்பாக பல இடங்களில் அதிமுக வீழ்த்தி அந்த இடத்துக்கு டிவிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் பாஜக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சோர்ஸும் சில பத்திரிகைகள் மூலமாக செய்திகள் வருது. கோயம்புத்தூரில் முக்கியமாக ஒர்க் இருக்குங்களா சார்? கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, பல இடங்களில் இது இருக்குது. பல இடங்களில் இருக்குது. மோடியோட செலெக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் பிரச்சாரம் பண்ணுறாரு. கேரளா வந்து அங்கே நாகர்கோயிலில் பிரச்சாரம் முடிச்சுட்டு அப்படியே போகிறாரு. அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர் பிரச்சாரம் முடிச்சு போகிறார். தங்களோட வாக்கு வங்கி எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அதோடு அவங்களோட எல்லையை நிப்பாட்டிட்டாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டோட நூக்கன் கார்னருக்கு வரல, விழுப்புரத்துக்கு வரல, இது சிவகங்கைக்கு வரல, இங்கே நம்ம மத்திய மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க வரல. ஸோ வந்து அவங்க கிளியராக தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல வந்து கிளியராக விஜயை தான் அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா கவனிங்க, நான் இது என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு திராவிட அரசியல் பிடிக்கல, அதே போல் தமிழ்நாடு அரசியல் அவங்களுக்கு பிடிக்காது. தமிழ்நாடு அரசியல்னால் தமிழ்நாடுன்ற பேரை அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ விஜயோடைய அரசியலில் தமிழக வெற்றி கழகம் தான் அவரோட பேர் இருக்கும். அவர்களுக்கு திராவிட இது இருக்காது. அது மட்டும் கிடையாது. சமீபமாக நீங்கள் தமிழ்நாட்டில் தவங்கக்கூடிய எந்த கட்சியிலும் கவனிங்க, யாருமே தமிழ்நாட்டுன்ற பேரை பயன்படுத்துறது கிடையாது, திராவிட பேரை பயன்படுத்துறது கிடையாது. திராவிட அரசியலே ஊன்றி வளர்ந்த டிடிவி தினகரனோட கட்சி பேர் என்ன?
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போ அவங்களுடைய அத்தையா யார், சசிகலா அவர்கள், அவங்க துவங்கி இருக்க அந்த கட்சி பேர் என்ன? இது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, 2 நாளாக பேப்பர் எடுத்து பாருங்க. தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம், 60 ஆண்டு கால திராவிட அரசியல் வீழ்ச்சி அப்படின்னா தமிழக அரசியல் குறிப்பாக இலங்கையில் வந்துடக்கூடிய அவ்வளோ பத்திரிகைகள் எடுத்து பார்த்தா தமிழக அரசியல் பெரிய மாற்றம். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் தினத்தந்தி போன்ற பத்திரிகை எடுத்து படிச்சு பாருங்களேன், தமிழக அரசுலாம் இருக்கும். தமிழ்நாடுன்ற பேர் பயன்படுத்துறது குறைஞ்சிருக்குது. ஸோ அது ஒரு முக்கியம். இது எதுக்கு சொல்லுவோம்னா, கடந்த காலத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பயன்படுத்தின ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, இது தமிழகம் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். எஸ்பெஷலி நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கிலீஷ் அவங்களை அதை மாற்ற முடியாது. தமிழ் மொழியில் பேசும்பொழுது அந்த வார்த்தையை மாற்றிக்கிறாங்க. ஸோ என்னன்னா, தமிழ்நாடு உங்களுக்கு பிடிக்கல, திராவிடங்கிறத பிடிக்கல, ஸோ அதுக்கு மாற்றான ஒரு அரசியல் நிறுவக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் இங்கே போயிட்டுருக்கு. அந்த ஒரு அரசியல் வந்து இன்றைக்கி விஜய் மூலமாக வந்து ஒரு பெரிய அளவில் சக்ஸஸிவாக அவங்க மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏற்கனவே இப்போ விஜய் வந்து இந்த அவரோட ஓவர் கான்ஃபிடென்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை அவரை வழிநிறுத்தவங்க அவர் நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் ஃபினான்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, மேன் பவரை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை, அதாவது உங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்குதுன்னு கேட்பார். நான் எப்படி போய் எல்லாருக்கும் சேருவோம்னா, சேர்க்கக்கூடிய வேலையை நாங்கள் பார்க்குறோம். மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் மீடியா, விஜய் வந்து அவருடைய பயணம் வீட்டிலேருந்து வெளியே தூங்குறாருன்னா அங்கே பாத்ரூம் மட்டும் விட்டுருவாங்க. அங்கே ஒரு கேமரா வைப்பாங்க, பாத்ரூம் விட்டுட்டு அவர் வெளியே அங்கே கேமரா வச்சு திரும்ப நைட் அவர் படுக்க போகிற வரையும் கேமரா, அவர் கம்ப்ளீட்டாக என்டராக கேமரா காமிச்சிட்டே இருக்காங்க. விஜய்னு சொல்லி விஜய் அரசியலை நேஷனல் அளவில் விஜய்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பிடி சேனலாக இருக்கட்டும், அதை புதிய தலைமுறையாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், தந்தி சேனலாக இருக்கட்டும், பல சேனல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அளவுக்கு அதிகமாக போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, விஜய் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? விஜயோடைய வச்ச பிரச்சாரம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா, விஜய் வேணுமா? ஸ்டாலினா விஜயா? அந்த அரசியல் தானே விஜய்க்கு எடுப்பு. ஏன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் முன்னு திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அதிமுக அப்படிங்கிற ஸ்டாண்டு அதிமுக கைவிட்டுட்டாங்க. அதை வந்து விஜய் கையில் எடுக்கிறார். திமுக வெறுப்பு அரசியல், இந்த எதிர்ப்பு அரசியல் தான் விஜயோட ஸ்டாண்டா இருக்கும்போது அதுதான் அப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்பதான் வெற்றி வந்து அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு. இல்லை, அது வந்து எப்பவுமே ஆளுங்கட்சி தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் செய்யணும். அவர் ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் செய்யறேன்னு சொல்றாரு. அவர் அந்த இடத்த எப்படி செட் பண்றாரு? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் இந்த ஆட்சினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்? இப்போ அவர் பயன்படுத்துகிற அவ்வளோ டேக் எல்லாமே கடந்த காலத்தில் எம்ஜிஆர் பயன்படுத்துறது, ஜெயலலிதா பயன்படுத்துது. ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் 2 முதல்வரும் பர்டிகுலராக திமுக கிட்ட என்ன பிரச்சனை எதிர்கொண்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் என்ன பாதிக்கப்பட்டாங்கிறது தெரியும். ஸோ அவர் அதனால் வந்து என்னன்னா, இங்கே திமுக எதிர்ப்புங்கிறது தப்பு. அதை எப்படி சொல்லணும், கலைஞர் எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்புங்கிறது தான் திமுக எதிர்ப்பாக மாறிடுச்சு. எம்ஜிஆருடைய நோக்கம் என்னன்னா, கருணாநிதி எதிர்ப்பு தான் அவர் வந்து திமுக தீய சக்தி, கருணாநிதி தீய சக்தின்னு சொல்லலை, திமுக தீய சக்தின்னு அதை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து அதை வழிநடத்தி அப்படி கொண்டு போகிறாங்க. அது இடையில மங்கிடுச்சு. எடப்பாடி பழனிசாமியோட அந்த பீரியடில் அது வந்து மங்கிடுச்சு. விஜய் அதுக்கு உரம் போடுற மாதிரி அது வந்து நின்றுருக்காரு. மறுபடியும் திமுக ஒரு தீய சக்தின்னு எழுப்புறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த டோன் இன்னொரு தலைவரோடது நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இந்த ஆட்சியினால் நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டீங்க? அதை வந்து நீங்கள் இல்லை, அவர் ஒவ்வொரு மீடியும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது செய்ய வரன்னு தானே சொல்கிறாரு. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாரு. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு மக்களோட இவர் என்னைக்கு நின்றுருக்காரு? பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒன்றும் இல்லை, ரிப்பன் பில்டிங் வாசலில் தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மோசமாக ட்ரீட் செய்யப்பட்டு அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு மோசமான இன்சிடென்ட். அந்த தூய்மை பணியாளர்கள் ஆதரவு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? பனையூர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களே, அலுவலகத்துக்கு கூப்பிட்டு மீட் பண்ணீங்களே, மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க? அவன் அடிச்சு அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபீல்டு வந்து நிற்க வேண்டியதானே? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திமுக தீய சக்தினா மக்களுக்கு எதிராக செய்யறது தான் தீய சக்தி. அப்போ மக்கள் பாதிக்கப்பட்டு மக்கள்கிட்ட வந்து நின்றுக்க வேண்டியதானே? அரிட்டாப்பட்டியில் பெரிய போராட்டம் போது அங்கே வந்து இறங்கி நீங்கள் நின்றுக்க வேண்டியதானே? போராட்டங்களுக்கு எங்கே பஞ்சம்? எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் எங்கே ஃபீல்டுக்கு வந்தீங்க? நீங்கள் ஃபீல்டுக்கே வராது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் அந்த டோன் எங்கேருந்து எடுக்கிறாரு, அரசியலுக்கு திமுக எதிரான அரசியல் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா எம்ஜிஆர் கிட்ட எடுத்துக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் திமுக எப்படி பாதிக்கப்பட்டால் நமக்கு தெரியும். இவர் என்ன திமுக பாதிக்கப்பட்டார் அந்த தோற்றமே இல்லை. பர்டிகுலராக வந்து அப்போ ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி விஜய் உணர்றாருன்னா அது நான் புரிஞ்சுக்கிறது நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திமுக டேரக்டாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. மேபி உதயநிதிக்கு அவருக்கு ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த விஷயங்கள் இருக்காது இல்லை. உதாரணத்துக்கு எப்படின்னா வந்து இப்போ தமிழ் திரைப்படத்துறையில் வந்து இவங்களோட டாமினேஷன் பெரிய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இருக்குது. இப்போ வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அவங்க ஆட்சி வந்தாவே வந்து பெரிய அளவில் வந்து படங்கள் வந்து இவங்க தான் வந்து தயாரிப்பாங்க. அது இவங்களோட அதை பெரிய டாமினேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், 2006 to 2011 கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து அன்றைக்கி ரெட் ஜெயின் மூவிஸு, Cloud9 மூவிஸு, அப்புறம் சன் பிக்சர்ஸு, இவங்களாம் வந்து இந்த 3 பேர் எல்லா படங்களுமே வாங்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. சினிமா வட்டாரமே, சினிமா குடும்பமே ஒரு கட்டத்தில் வந்து இவங்க எதிராக திரும்பக்கூடிய ஆரம்பிச்சு. அதனால தான் வந்து அன்றைக்கி வந்து 2011 எலெக்ஷனில் எதிர்க்கு சான்சஸ் கூட கலைஞர் இழந்தார், திமுக இழந்துச்சு. அன்றைக்கி நடந்த பாலிடிக்ஸ் அது. இப்போ இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி பாருங்க, இப்போ வந்து கமல் போன்ற மிகப்பெரிய ப்ராப்ளம், கமலுங்கிறது டாப் மோஸ்ட் ப்ராப்ளம். அவர் நடிக்கிற படத்தையும் ரெட் ஜெயின் தான் பண்ணுறாங்க.
பிரதீப் ரங்கநாதன் போடுறவங்க இப்போ தான் வளர்றாங்க. அவங்க நடிக்கிற படத்தை இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ எப்படி எல்லா படத்தையும் இவங்களாலே பண்ண முடியுது? அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி அங்கே வேற ஒருத்தர் இருந்திருப்பார்ல, வேற ஒருத்தர் ஒரு விநியோகஸ்தர் ஒரு ப்ரொடியூசர் இருந்திருப்பார்ல, அப்போ அவங்களாம் எங்கே போனாங்க? ஸோ வந்து இப்போ வந்து இது ஒரு காரணமானு தெரியல, இது எக்ஸாக்டான காரணமாக தெரியல, எல்லாம் அல்லது தாண்டி அவங்க 2 பேருக்கான பர்சனல் இஷ்யூஸ் இருக்குதான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து அது ஒரு டார்க் ஏரியாவாக இருக்குது. அது என்னன்றது நமக்கு தெரியல. எதுக்காக சொல்ல வரேன்னா, திமுகவில் விஜய் டேரெக்டாக பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்டிருந்தா அந்த விஷயம் வெளியே வந்திருக்கும், அப்படி எதுவும் தெரியல. ஆனால் திமுக தீய சக்தின்னு நான் பாதிக்கப்பட்ட மாதிரி அவர் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறாரு. ஸோ அந்த உணர்ச்சியில் இயல்பு தன்மை இல்லை, அந்த உணர்ச்சிங்கிறது ஒரு நடிப்புத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக சொல்ல வரேன். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த இவரோட அரசியல் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இதில் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு மாற்றுனா திமுகக்கு மாற்று டிவிகே அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சார். அதை செய்யறதுக்கு ஊடகத்தினுடைய வாயிலாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொபகண்டா. அதாவது நீங்கள் வாங்க, உங்களுக்கான நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனா ஒரு மீடியம் நாங்கள் வச்சுருக்கோம், இந்த மீடியம் உங்களை கொண்டு போகிறோம் அப்படின்னு அவர் விஷயத்தை காமிச்சாங்க. விஜயோட அரசியல ஸ்டாலினோட அரசியலே நேஷனல் மீடியா கவர் பண்ணாது, எடப்பாடி பழனிசாமியோட ஏடிஎம்கே விஷயம் இது பண்ணாது. ஆனால் விஜயோட அரசியல தொடர்ச்சியாக நீங்கள் கவனிச்சா நேஷனல் மீடியா அட்டென்ஷன் இருக்கும். நேஷனல் மீடியாவில் ரிப்பப்ளிக் சேனலில் டிபேட் நடக்குது. ரிப்பப்ளிக் சேனலுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம்? இங்கே வேறு இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் பற்றி பேசாமல் விஜயோட அரசியல்லாம் வந்து அங்கே டிஸ்கஷன் இருக்கும். ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, கட்சியில் கவர்மெண்ட் போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டு அருண்ராஜ் இருந்தால, அவர் வந்து ரிப்பப்ளிக் சேனல் டிபேட் வந்து கலந்துக்கிறார். நேஷனல் சேனல் தமிழ் சேனல் வந்து டிபேட் வர மாட்டேங்கிறாங்க. அவங்க தமிழ் சேனலாக பெரிய விஜய் வந்து மீடியாவுக்கு வந்து அப்பீர் ஆக மாட்டேங்கிறார். ஆனால் அவங்க கட்சியுடைய ஸ்போக் பர்சனாக சீனியர்ஸ்லாம் போட்டு எதில் போய் உட்காராங்க, நேஷனல் சேனலில் உட்காந்துட்டு அவங்க என்ன ப்ரொபகண்டாவோ அவங்க என்ன அந்த பிரச்சாரத்தை போய் முன் வைக்கிறாங்க. ஸோ வந்து இது என்னன்னா, இதை வந்து வேற மாதிரி பார்க்க வேண்டியது. இதை வந்து தமிழ்நாடோட அரசியலை, விஜயோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை தமிழ்நாடு அளவில் பார்க்காதீங்க. இலங்கையில் இது இன்னைக்கு 2 நாளாக பெரிய நியூஸாக போயிட்டு இருக்கு. தமிழக அரசியலில் ஒரு நடிகர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதும், தேசிய அளவில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வீழ்த்தப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு இந்திய அரசியலில் மாநில சுயாட்சினா என்ன, அதோட ரோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வகுப்படுத்துறது திமுக தான், குறிப்பாக தமிழக அரசியல் தான். அதாவது ஒரு மாநில முதல்வருக்கும் கொடியேற்ற முடியும், அவருக்கும் தனியாக ஒரு கொடியேற்ற முடியும்னு சொல்லிட்டு சுதந்திர தின அன்னைக்கு ஒரு மாநில முதல்வர் கொடியேற்றக்கூடிய அந்தஸ்து வாங்கி கொடுத்தது திமுக. இந்த மாதிரி 1000 விஷயம் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ரீசெண்டாக ஆளுநருக்கு எதிராக வந்து சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஒரு சுப்பீரியர் பவர் இவங்க தானே பெற்றாங்க, திமுக தானே பெற்றாங்க, பல சட்ட போராட்டத்தை நடத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாடுனா அது திமுக மாநில சுயாட்சி அப்படின்னு ஒரு தனி அடையாளம் இருக்கும். அந்த ஒரு திராவிட அரசியல் நீங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம், அது யாரால வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா, கட்சி துவங்கி 2 ஆண்டான நடிகர் விஜயின் காரணமாக அது வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அளவில் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ விஜயோட அரசியல்ல பாசிட்டிவ் சில இருக்கு. இங்க வந்து ஜாதி அரசியல் இடப்படலை, இது பண அரசியல் வந்து எடுபடலை, ஒரு கட்சி கட்டமைப்பு வந்து இல்லைன்னா கூட ஒரு நடிகர் ஒரு முகம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வந்து ஆட்சி பிடிக்க முடியுது, ஒரு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியிருக்குன்றாங்களே. இல்லை, விஜய் கிட்ட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் நம்ம இதில் ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சாராம்சத்தை தான் பாசிட்டிவ் எடுத்துக்க முடியும், மற்றபடி எதுவுமே எடுத்துக்க முடியாது. அதாவது எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே சேர்ந்து, தமிழக மக்களை பெருவாரியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிவிக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து மக்கள் பெருவாரியாக தங்களுக்கு யார் முதல்வர் வேணுங்கிற செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் தங்கள் தொகுதியோட எம்எல்ஏ போட்ட விட்டாங்க. கம்ப்ளீட்டாக எம்எல்ஏ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வெறும் விஜய்ன்ற அந்த ஃபேஸ் வேலைக்காக வாக்களிச்சிருக்காங்க. தொகுதியோட எம்எல்ஏக்கும் தொகுதியில் இருக்கிற அந்த மக்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். ஓகே, ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, காலகாலமாக ஒரு மாநில ஒரு தொகுதியில், அதுவும் திமுக அதிமுக சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது பல கோடி, அது அவ்வளோ சாதாரண டிக்கெட் வாங்க முடியாது. அது நீங்கள் அந்த கட்சியிலே பாரம்பரியமாக நீங்கள் ஊறி இருக்கணும், அல்லது மிகப்பெரிய அளவில் பண செலவு பண்ணால் தான் வாங்க முடியும். இன்றைக்கி அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிடுச்சு. எஸ், உண்மையிலே அது தவிடுபடி ஆகிடுச்சு. பணப்பட்டுவாடை செஞ்சால் கூட உங்களால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத ரொம்ப சாதாரண நபர்களாக இன்றைக்கி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது அவ்வளவும் விஜயோட அலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், அதை மறுக்கவே முடியாது. பணம் வீழ்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி காலங்காலமாக இந்த கட்சிகள் மண்டல பகுதிகளில், மாவட்ட பகுதியில் செயல்படக்கூடிய ஆளுமை இருக்குல்ல, அந்த டாமினேஷன் இருக்குல்ல, இந்த பவருங்கிற அந்த விஷயத்தில் டாமினேஷன் இருக்குல்ல, அந்த டாமினேஷன் வீழ்த்தப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் போன்றலாம் ஒரே ஒரு வாக்கில் வந்து சீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர் தோக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல், அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்ட விஷயம், அது மாற்றம் இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இந்த கட்சிகள் இருக்காங்களே, திமுக இவங்க ஊழல் கட்சி, எஸ், மாற்று கருத்து இல்லை, எஸ். ஆனால் இந்த கட்சிகளை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்களை நிறுத்தி நீங்களை கேள்விக்கு உட்படுத்த முடியும், அவங்கள வந்து நீங்கள் கொஸ்டினுக்கு உட்படுத்த முடியும். விஜய் நீங்கள் என்ன கேள்வி எழுப்ப முடியும்? இதெல்லாம் வரைக்கும் விஜய் யாரும் கேள்வி கேட்டு ஒரு பதில் வாங்கியிருக்காங்களா? விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கியிருக்காங்களா? அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டார். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் இவ்வளோ அறிவிச்சிருக்கீங்களே, இது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த ஒரு ஆண்டோட பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 1/3 பட்ஜெட் ஆகுது, இது 1/3க்கும் மேலே வருது, இது 2/3 கிட்ட வருது, இது எப்படி நீங்கள் செயல்படுத்துவீன்ற ஒரு கேள்வி அவரை நோக்கி எழுப்பவே முடியல. ஆனால் அவர் அந்த மேனிஃபெஸ்டோ வெளியிட்டார். அதோடைய தவறான ஒரு முன் உதாரணமாக அந்த மேனிஃபெஸ்டோ காரணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டார். நான் விஜய்க்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த மேனிஃபெஸ்டோ ரொம்ப முக்கியமானது. ஆண்டுக்கு 6 சிலிண்டரு, பிறகு வந்து அந்த தாய்மாமன் சீரு, பிறகு அண்ணன் சீரு, அந்த பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறது, பட்டுப்புடவை கொடுக்குறது கல்யாணம் ஆகிறவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். இதெல்லாம் கவர்ச்சிகரமான விஷயமா மாறிடுச்சு. குடும்ப தலைவிக்கு இந்த 2500, அப்புறம் வந்து பெண்கள் இலவச பஸ் பயணம், இதெல்லாம்
தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை திவாலாயிட்டு இருக்குங்கிறது இவருக்கு தெரியுமா? இவர் இந்த விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அதை டிஸ்கஷன் நடத்திருக்கிறாரா? வெயிட் பண்ணி பாருங்க, வரும் நாட்கள் என்ன சிக்கல் இருக்குன்னு வெயிட் பண்ணி. ஏன்னா இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதி இது நம்ம திமுகவும் தப்பு தான் சொல்றோம். திமுக தான் அதில் ரொம்ப அளவாக இருந்தாங்க. அவங்க 2000 ஊதியத்தை ரொம்ப யோசிச்சு தான் உயர்த்தினாங்க. மேபி 1500 உயர்த்திருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2000 சொன்னதுனால திமுக வேற வழி இல்லாமல் 2000 இடத்துல தள்ளப்பட்டாங்க. அப்படி தான் பார்க்குறேன். ஸோ வந்து திமுகவுக்கும் சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த சிக்கல் தெரிஞ்சு கொஞ்சம் அப்படி அளவு நின்றுக்கிட்டாங்க. அவங்க அது மேலே ரொம்ப போகாமல் நின்றுக்கிட்டாங்க. ஆனால் இவர் நிறைய அடிச்சு விட்டுருக்கிறார். இதோடைய பிரச்சனைகள்லாம் வந்து வரும் நாட்களில் தான் தெரியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ என்னன்னா பெரிய ஒரு அலையாது மாதிரி இது ஒரு வீழ்த்திருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நான் இதில் ஆர்எஸ்எஸோட ரோல், பாஜகவோட ரோல்னு சொல்கிறேன். இப்போ விஜயோட இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது காரணம் எப்படிங்க வந்து விஜய்க்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டுச்சு எலெக்ஷன் கமிஷனில்? விசில் சின்னத்தை, அதாவது எலெக்ஷன் கமிஷனில் உங்களுக்கு தெரியும், நம்ம இவர் ரெட்டலை சின்னத்தை வாங்கிறதுக்காக டிடி தினர் வந்து திகர ஜெயிலில் இருந்தார். அதுக்கு அவர் வந்து சட்ட விதியை மீறதுக்காக திகர ஜெயிலில் இருந்தால் நம்ம பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு சின்னத்தை வாங்குறதுங்கிறது நீங்கள் லிஸ்ட் வச்சு அதில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது அவ்வளோ சாதம் உங்கள் சின்னம் கொடுக்க மாட்டாங்க. சீமானுக்கு எத்தனை முறை அலக்கடிச்சாங்க. சீமானுக்கு அவரோட சின்னத்துக்காக எத்தனை முறை அலக்கடிச்சு தான் வந்து அவர் மாற்றி தான் இது பண்ணாங்க. எப்படி இங்கே டக்குனு விசில் சின்னம் கிடைக்குது? அவர் வந்து ஆல்ரெடி வந்து அவர் அந்த விங்கிற ஒரு ஜோசி மென்டாலிட்டியில் இருக்கார். விஜய் வி, அவர் ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்ச்சி செஞ்சு அது வீல தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தேர்தல் சின்னம் விசில் வி. எப்படிங்க இதெல்லாம் வந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்சியாக இருக்கும். இனி ஜென்சி கிட்ஸுக்கு கேட்சியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி அவருக்கு டக்குன்னு கிடைச்சது? ஸோ வந்து இதில் வந்து நான் தான் சொன்னேன், பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. இதில் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்கள் பிரச்சனை ஏன் வந்து பலவீனமாக இருந்துச்சு, ஏன் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு விசில் சின்னத்தை வழங்கப்பட்டுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, வாக்குப்பதிவு தர டைம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு. அன்றைக்கி ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அங்கே சென்னையில் வந்து டிவிக்கு வாக்களிக்க கூடாமல் தடுக்கிறாங்க. ஒரு மா சுப்பிரமணியன் அமைச்சரும் சேகர்பாபுன்னு வச்சு தடுக்கிறான்ற ஒரு செய்தியில் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு அச்ச உணர்வு, அதாவது திமுகவில் நான் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கேன், திமுகவில் நான் வந்து மிகப்பெரிய பாதிக்கப்பட்டேன், நான் உங்களுக்கு என்னங்க கெடுதல் பண்ண, நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்து எனக்கு தப்பா, ஏன் என்ன இந்த அளவுக்கு பழி வாங்குறீங்க? இது மக்கள்கிட்ட எப்படி என்ன விஷயத்தை ஏற்படுத்தும்? ஐயோ பாருப்பா இவரை போய் இந்த மாதிரி பண்ணுறாங்களேப்பா. மக்களோட எமோஷனல் கிளியராக தோண்டி இருக்கிறாரு. மக்களோட அறிவை தோண்டலை, மக்களோட எமோஷனை தோண்டி இருக்கிறாரு. கரூர் பிரச்சனைக்கும் திமுக என்னங்க சம்மந்தம்? கரூர் பிரச்சனை திமுக வெளிப்படையாக குற்றச்சாட்டப்படாரு. அவர் வீடியோ வெளியிட்டார், 4 நிமிஷம் வீடியோ. அந்த 4 நிமிஷம் வீடியோ டிமுக தான் அட்டாக் பண்ணி பேசினார். அதுக்கும் விஷயத்த எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா இருந்தாருன்னா அவர் கைது செஞ்சு அன்றைக்கி சிறைப்படுத்திருப்பாங்க. ஆனால் அவர் அதை செய்யலை. அதில் நீங்கள் எப்படி திமுக அக்யூஸ் பண்ண முடியும்? அது சிபிஐ என்கொயரியில் போயிட்டுருக்கு. சிபிஐ என்கொயரி, அதாவது சிபிஐ என்கொயரி அவர் அலக்கடிக்கிறாங்க. அவர் அரசியல் வந்ததுக்காக அவர் ரொம்ப அலக்கடிக்கிறாங்க. அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க. அவரோட கடைசி படமான அவரோட ஃபேர்வெல் படமாக இருக்க ஜனநாயகன் படத்தை வந்து இவங்க முடக்கிட்டாங்க. அதை முடக்கினது காரணம், ஃபஸ்ட்டு படத்தை முடக்கினது காரணம் யார் சொன்னாங்க? திமுகன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் படம் சட்ட விதி மீறி ரிலீஸ் ஆனதுக்கான காரணமும் திமுகன்னு பேசிட்டு இருந்தாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அவருடைய இந்த படத்தை முடக்கினதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு. என்னால் நான் நடித்த ஒரு படத்தை உங்களுக்கு நான் திரையிடணும்னு நினச்ச அந்த படத்தை, கடைசி படத்தை கூட என்னால் வந்து திரையிட முடியல. அந்தளவுக்கு எனக்கு வந்து அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்க. அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், எனக்கு அரசியல் அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டார். அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்க, தடை பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியிட்டார் அவர். நம்ம நம்மகிட்ட நீங்கள் பாஜக எடுத்துக்கோங்க, திமுக நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு அனுதாபாலையை வந்து அவர் செட் பண்ணிட்டு இருந்தார். மொத்தமாக அவர் வைக்கிற அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன, திமுக வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்ய விடாமல் நான் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நெரேஷனை திரும்ப செட் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டாலின் வேணுமா, விஜய் வேணுமா, டிஎம்கே வேணுமா, டிவிக்கு வேணுமா, இந்த நெரேஷன் இருக்குல்ல, இந்த நெரேஷன் கிரவுண்டில் மிகப்பெரிய லெவலில் மீடியாக்கள் மூலமாக கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. சோஷியல் மீடியா மூலம் இன்னும் அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வடிகால, அதாவது மீடியா உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா மீடியாவுமே ஒரு பர்டிகுலர் ஒரு அஜெண்டாவோடு இருக்கும். மீடியாவில் ஒரு சுதந்திரமாக மக்களுக்காக செயல்பட முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி நடத்தக்கூடிய மீடியா இங்கே எதுவுமே இல்லை. எல்லா ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா வந்து மீடியா ஹவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்னால தான் நடத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி விஜய்க்காக மட்டும் இந்த அளவுக்கு வந்து மீடியாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்காகவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இடையில? நீங்கள் எப்படி அதை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேறு யாருக்காவது பண்ணியிருக்காங்களா? எப்படி அது அவர் வீட்டிலேருந்து வந்தால் அங்கேருந்து கேமரா வச்சு கொண்டு வராங்க. ஸோ வந்து பர்பஸாக இந்த இடத்துக்கு விஜய் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக மிகப்பெரிய ஒரு ஒர்க் நடந்திருக்கு. இந்தியாவில் மீடியாவை கட்டுப்படுத்துறது பாஜகங்கிறது நம்மளால் நல்லா தெரியும். பாஜகவோட அரசியல் வழிகாட்டி அரசு நல்லா தெரியும். ஸோ அவங்களுடைய செலெக்ஷன் இந்த இடத்துல வந்து இதை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு. இது இப்போ ஆரம்பித்த ஒர்க்கில் நீண்டகாலமாக ஒர்க்கு. இதை தான் நான் விஜய் சொன்னதை சொல்கிறேன். என்ன எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே வந்துட்டு நான் எல்லாரும் வீட்டுக்கு போய் அவனுக்கு கட்டமைப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. நான் வந்ததே அங்கே தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் என்னன்னா, ஆல்ரெடி என்ன கட்டமைப்புலாம் உருவாக்கியாச்சு. ஸோ வந்து இப்போ நான் வந்து சிஎம் வந்து நிற்க போகிறேன் உங்கள்கிட்ட, நான் சிஎம் தான், அவ்வளோதான். அவருக்கு கான்ஃபிடண்டாக சொன்னார், நான் சிஎம் ஆகிட்டு உங்க வந்து பார்க்குறேன்னு சொன்னார். எஸ் வந்திருக்காரு. அது எப்படிக்கே வந்து 30 வருஷம் 40 வருஷம் அனுபவம் கொண்ட அவ்வளோ பேருடைய அந்த கணிப்பையும் அவங்களுடைய அரசியல் அனுபவத்தையும் இவரால் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படி சுக்குநூறு அவரை உடைக்க முடியும். எப்படி அந்த மேஜிக் நிகழ்த்த முடிஞ்சது? எனி யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் இதை ப்ரிடிக்ட் பண்ணாங்களா? ஸோ வந்து
விஜய் கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் வேறு யார்ட்டும் இல்லை. விஜய்க்கு இந்த கான்ஃபிடென்ட் கிடைச்சதுக்கான காரணம் அவரை வழிநடத்தவங்க அவர் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட். விஜய்க்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தவங்க அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மெட்டீரியலாக அதை காமிச்சிருப்பாங்க. இது இப்படி நடக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அது கம்ப்ளீட்டாக நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த தேர்தல் எலெக்ஷன் முடிவில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கி வந்திருக்க 2 நாட்களாக நம்ம எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த தகவலெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது விஜய்க்கு இன்றைக்கி வந்து 1,72,00,000 மேற்பட்ட வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறார். ஃபர்ஸ்ட் முறை அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் முறை எலெக்ஷனில் நிற்கிறாரு. 1,72,00,000 மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறார். விஜயோட வாக்கு வங்கி மட்டும் எவ்வளோ நம்ம பேசும்போது பலரும் சொன்னாங்க 8% 10% 12% இருக்கும். அவரோட வாக்கு வங்கி 13%. கிட்டத்தட்ட 64 லட்சம் வாக்குகள் அவருக்கு இருக்கிறது உறுதி. 60 லட்சத்துக்கு மேற்பட்ட 60 லட்சம் 70 லட்சங்கிறது விஜய்க்கு இருக்கிறது உறுதி, கிளியர். அதுக்கப்புறம் எப்படி கூடுதலாக 1,70,00,000 வாக்குகள் அவர்கிட்ட கிடச்சிச்சு, இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயத்தை எடுத்து கிராஸ் செக் பண்ணி பார்த்தா திமுக கிட்டேருந்து போன எலெக்ஷனில் திமுக வாக்களிச்சவங்க இந்த மாதிரி வந்து 55 லட்சம் பேர் வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க, தாவேக்காவுக்கு போயிருக்கு. அதே போல் அதிமுக வாக்களிச்சவங்க, அதிமுக கூட்டணி வாக்களிச்சவங்க வந்து ஒரு 43 லட்சம் பேர் வந்து இந்த முறை வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. இது முக்கியமான விஷயம். நாம் தமிழர் விட்டு வைக்கல. நாம் தமிழரோட வாக்கு வங்கியும் 4% வந்துருச்சு. 6% இருந்துச்சு. 2021 6% இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் 2021 வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். 2024 கிடையாது, கடந்த சட்டமன்ற தேர்தல் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். நாம் தமிழரோடதும் 10 லட்சம் வாக்குகள் சரிஞ்சிருக்கு. 10 லட்சம் வாக்குகள் விஜய்க்கு திரும்பி இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இப்படி நாம் தமிழர், திமுக, அதிமுகன்னு இங்கேருந்து வந்த வாக்குகள் தான் 1,07,00,000 வாக்குகள் அங்கேருந்து வந்திருக்கு. அவருக்குன்னு உண்டான வாக்குகள் அப்படிங்கிறது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 64 லட்சம் 65 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 22% வந்து இந்த கட்சியிலிருந்து அவர் எடுத்துக்கிறாரு. தன்னுடைய சொந்த பர்சண்டாக 13% வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதை வச்சு பார்த்தா ஒரு வாக்குச்சாவடிக்கு விஜய்க்கு ஸ்டாண்டர்டாக 85 வாக்கு இருக்குது. இப்போ திமுக கிட்ட ஒரு வாக்குச்சாவடிக்கு 73 வாக்குகள் ஒரு கைப்பற்றார். ஒரு வாக்குச்சாவடிக்கு 73 தொகுதியை கன்வெர்ட் பண்ணால் 23,000. கிட்டத்தட்ட திமுகவுடைய வாக்கு வங்கியை ஒரு தொகுதியில் 23,000 வாக்கு தாவேக்காக்கு போயிருக்கு. இதே போல் அதிமுக எடுத்தால் அதிமுக பூத் லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட ஒரு 57 பூத்துக்கு 57 வாக்கு விஜய் உடைக்கிறாரு. அது வந்து எப்படி கன்வெர்ட் ஆயிருக்காங்க தொகுதியை பார்த்தா கிட்டத்தட்ட 18,200 கிட்ட கன்வெர்ட் ஆயிருக்கு. இது வந்து அப்படியே அதிமுக கிட்ட போகுது. விஜய் கிட்ட கிளியராக 27,000 இருக்குது. திமுக கிட்ட ஒரு 23,000 மேற்பட்ட வாக்குகளும், அதிமுக கிட்ட 18,000 மேற்பட்ட வாக்குகளும் அவர் அங்கே எடுத்திருக்கிறார். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி தான் இருந்தது. இது போக என்டிக்கிலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறார். இது இப்படி எடுத்து தான் அவருக்கு வந்து இந்த 13% இருந்தது வந்து 35% வந்து நின்றுருக்கு. அவங்க இடையில 48% பேசினாங்க, 42% வரல. ஏதோ அதை நிகழ்த்த முடியல, என்னவோ தெரியல. நம்ம இதுதான் பார்க்க வேண்டியது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக எப்படி தங்களுடைய வாக்காளர்களை தங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு 55 லட்சம் பேர் இழந்தாங்கிறது தெரியல. அதிமுக ஏன் இழந்தாங்க, அதிமுக ஏன் 43 லட்சம் வாக்குகள் இழந்தாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, திமுகக்கு எதிரான அந்த அரசியலை, எதிர்க்கட்சி அரசியலை வலிமையாக செய்யலை, எடப்பாடி பழனிசாமி செய்யலை. ஸோ வந்து அந்த இடத்துல விஜய் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. நான் தான் உண்மையாக திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி, திமுக தீய சக்தி நான் தான் சொல்கிறேன், அதிமுக சொல்லலை அப்படின்னு தன்னை நிரூபிக்கிட்டார். ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து வலிமையாக அதிமுக வாக்கு வங்கிறது பரம்பரை திமுக எதிர்ப்பு தான் அவங்களோட வாக்கு வங்கி. அப்போ அதிமுகவோட விஜய் நல்லா எதிர்க்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே தாங்க ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. 43 லட்சம் பேர் போயிருக்காங்க. ஓகே, திமுக கிட்ட தான் வெளியே போனாங்க. இப்போ விஜய் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு வாக்களிச்சவங்க அவ்வளோவே தற்கூரி கூட்டங்கிறாங்க. எப்படி 1,72,00,000 தற்கூரி கூட்டி ஆயிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி இருக்குது. தற்கூரி அல்லது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்கள ஒரு அரசியல் தெளிவில்லாதான் சொல்கிறாங்க. கடந்த முறை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு, திமுக கூட்டணி 159 இடத்த வருவதற்கு 55 லட்சம் பேர் கூடுதல் வாக்களிச்சிருக்காங்க. இந்த 55 லட்சம் பேர் தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ போன முறை ஸ்டாலின் வேணும்னு நினச்சவங்க இந்த முறை விஜய் வேணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு செக்டார் மட்டும். ஆனால் இன்றைக்கி திமுக வலிமை வந்து அவங்க 1,19 லட்சம் வாக்குகள் வச்சிருக்காங்க. அது 1 கோடி, அவங்க அது போக தான் மீதி இந்த 55 லட்சங்கிறது. ஸோ இந்த 55 லட்சம் அப்படிங்கிறது ஸ்டாலின் வேண்டாம் அப்படிங்கிறது முடிவு எடுத்திருக்காங்க. மேபி அவங்க வந்து அதிருப்தி எதிர்கொண்டிருக்கலாம், இந்த ஆட்சி மீதான அதிருப்தி, ஒரு வாக்குறுதியில் நிறைவேற்றலை. ஏன்னா விஜய் அவர்கள் எல்லா பிரச்சாரத்தையும் சொல்கிறாரு பார்த்தீங்களா, வாக்குறுதி 302 இதை நீங்கள் செய்யலை, வாக்குறுதி 125 இதை நீங்கள் செஞ்சீங்களா, இதெல்லாம் கேட்டார் பார்த்தீங்களா. ஸோ வந்து வாக்குறுதி நிறைவேற்றாமல் போனது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி கடன் விஷயத்தில் வந்து இவங்க செய்யலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் அப்படிங்கிற விஷயம், அது முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து கடைசி வரையும் செய்யவே இல்லை. அந்த மாதிரி அங்கோட்டு நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் டேக் ஓவர் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. திமுக வந்து தங்களுடைய விஷயங்களை வந்து அவங்க சரியாக நிறைய விஷயத்தை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கல. அமைச்சர்களுடைய டாமினேஷன் பகுதிகளில் இருந்த அமைச்சர்களுடைய டாமினேஷன் பிரிவில் இருந்திருக்கு, அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. அதே போல் வந்து அமைச்சர்கள் செய்யக்கூடிய பகுதியில் செய்யக்கூடிய ஊழல் இருக்குல்ல, அந்த ஊழல் போன்ற விஷயங்களை விஜய் தன்னோட கடைசி நாள் பிரச்சாரத்தில் சொல்கிறாருங்க, செந்தில் பாலாஜி அடிமை செந்தில் பாலாஜி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் பின்பாய் பண்ணி அடிக்கிறார் அவரை. ஸோ வந்து அவர் வந்து பாட்டிலுக்கு 10 வாங்குறது, அவர் செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் வந்து விஜய் பேசும்போது டக்குன்னு எடுபடி ஆகுது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறது எடுபடி ஆகுது. அதை வந்து ஒர்க் அவுட் ஆகுது.
ஸோ வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு தனிப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து ரொம்ப கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இது திமுக கிட்ட நம்ம எடுத்து பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசலாம். குறிப்பாக வந்து அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய அதிருப்தி அவங்க சம்பாதிச்சுக்கிட்டது. ஏன்னா காலையில் வந்து ஓட்டு எண்ணிக்கை போகும்போது ஃபர்ஸ்ட் தபால் வாக்கு தான் போயிட்டு இருக்கு. தபால் வாக்குல டிவிக்கு லீடிங்கில் போகுது. ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, மாற்றுத்திறனாளிகள், பிறகு வந்து 80+ முதியோர்கள், இவங்களாம் எப்படி வந்து 80+ அரசியல் தெளிவு கொண்டவங்க தானே அவங்களாம் எப்படி வந்து அதில் வந்து இவங்களுக்கு லீடிங் வரும், டிவிக்கு லீடிங் வரும். ஸோ வந்து இவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணல. ஜாக்டோ ஜியோ பிரச்சனைலாம் அட்ரஸ் பண்ணாங்க. ஆனால் ஜாக்டோ ஜியோலாம் பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ், அதில் இல்லாமல் பர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லாமல் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களாம் வந்தாங்க. அவங்கள ரீசெண்டாக 1 மாதம் முன்னாடி கூட போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டக்காரில் கூட அவங்க அடிச்சு ட்ரீட் பண்ணாங்க. அதெல்லாம் கூட உங்களுக்கு பேக் ஃபேராக திரும்பி இருக்கு. அந்த மாதிரியான விஷயத்தை சரியாக கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணல. அதே போல் வந்து என்னன்னா நிறைய உண்மை செய்தியில் வந்து இவங்களுக்கு போய் சேரல. மேபி போய் சேரலையா இல்லை செய்தியில் மறைச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. முதல்வர் அவர்களுக்கும் திமுகவுடைய அதாவது டிசிஷன் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உண்மையான செய்தியில் வந்து சேரல. மீடியாவை நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. உண்மையை பேச வேண்டிய விஷயத்தை, அதாவது தங்களுக்கு எதிரான கருத்து வருதுன்னா அந்த கருத்தை வாங்கிட்டு அது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்கன்னு அது சரியாயிடும். அது வாக்கா மாற்றணும். அதை கலைஞரும் கரெக்டாக செய்வாங்க, ஜெயலலிதாவும் கரெக்டாக செய்வாங்க. எதிராக பேச விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த கருத்தை என்னென்னு கவனிச்சு அதை கரெக்ஷன் பண்ண பார்ப்பாங்க. பட் இங்கே வந்து எதிரான கருத்தையே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து என்னன்னா தனக்கு எதிராக இவ்வளோ ஒரு அலை இருக்குது, இவ்வளோ பெரிய கிரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நல்லா பாருங்க, விஜயோட அரசியல் வருகிறது 2 விஷயம் கிடையாது. விஜய் ஏற்கனவே ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டாரு. 2021 உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போவே வந்து விஜயனுடைய இந்த ரசிகர் நற்பணி மன்றத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் மேலே எலெக்ஷன் இன்னும் வெற்றி பெற்றாங்க. அங்கேயே சிம்டம்ஸ் 2021 அந்த பிள்ளையை சொல்லி போட்டாச்சு. அவர் வரப்போறாரு அப்படிங்கிறது சிக்னல் தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் அதை மனசில் வச்சுக்கிட்டு விஜய்க்கு சிஎம் ஆகுன்ற ஆசை இருக்குது. அந்த ஆசையை ஆர்எஸ்எஸ் அறுவடை பண்ணிடுச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கான எல்லா ஸ்ட்ரக்சரையும் நாங்கள் ஏற்படுத்துகிறோம், கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்ச அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுபடி தான் வந்து இங்கே எல்லாமே நடந்து வந்திருக்கு. ஏற்கனவே நான் அதை சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயத்தை இவங்க வந்து ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை கண்ட்ரோல் படத்தில் விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த காவல்துறை வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது போக்குவரத்து காவல்துறை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் மீன்ஸ் ஹெல்மெட் போடலையா அது போலன்னு சொல்லி ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த இளம் வாக்காளர்களை வந்து அந்த பக்கம் தள்ளி இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க இது பல மூத்த பத்திரிகை உரைச்சிட்டே இருந்தாங்க. திரும்ப எனக்கு தெரிஞ்சு பத்திரிகைகள் எஸ்பிஎல் வந்து மூத்த பத்திரிகை எஸ்பி லட்சுமண் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவரெல்லாம் பல இடங்கள் சொல்லி காமிச்சார். ஏன்னா அவர் ஃபீல்டில் போறாரு, பார்க்குறாரு இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பணும்னு நினைக்கிறாரு. அதான் சொன்னாங்க, கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் இவங்க ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும். லஞ்ச லாவணியை விட்டுட்டாங்க, ஊழல் விஷயத்தை விட்டுட்டாங்க. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களோட தோட்டம் இருக்குல்ல, இந்த நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் வர்றது, நல்ல காஸ்ட்லியான காரில் வருது, இந்த தோற்றத்தை மக்கள் ரசிக்கல. அதனால தான் பல இடங்களில் அமைச்சர்கள் 16க்கும் மேற்பட்ட 13 அமைச்சர்கள் தோற்றுருக்காங்க. ஸோ வந்து அந்த தோற்றத்தை மக்கள் ரசிக்கல. இப்போ அதுக்கு மாற்ற யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, யார் பேர் ஊர் தெரியாதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவனை தொகுதியில் மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க, விஜய்க்காக வாக்களிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க கோர்ஸ் கட்சிங் பண்ண மறந்துட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களோட ஐடி இன்வெஸ்டாங்க. அப்புறம் என்னன்னா பெண்ணுன்ற ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெண் அமைப்பு தான் வந்து இது ஃபுல்லாக மானிட்டர் பண்ணும். அவங்களுடைய இந்த ஒர்க், சோஷியல் மீடியா ஒர்க்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த பெண் என்னன்னா இப்போ கீழே இருந்து கிராமப்புறத்துல இருந்து மாவட்ட மட்டத்திலேருந்து கீழே ஊரக மட்டத்திலேருந்து செய்திகள் தலைமைக்கு வரும்பொழுது அந்த செய்தியை கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் செக் கோட்டை விட்டாங்க. அதாவது எப்படின்னா வந்து ஒரு பூத்தில் தங்களுக்கு, அதாவது ஒரு ஸ்டாலின் என்ன தெரியும் சொன்னார் பிரச்சாரத்தில், ஒரு பூத்துக்கு 1200 வாக்கு, 350-400 வாக்கு தான் திமுக வாக்கு. இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. மற்றதெல்லாம் விஜய் உடைக்க போறாரு, அதிமுக உடைக்க போகுது, நாம் தமிழ் உடைக்க போறாங்க. ஸோ நமக்கு கிளியராக இந்த 400 வந்தால் போதும், 350-400 போதும் நாங்கள். ஆனால் என்னன்னா இவங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தா இவங்களோட நான் சொன்ன பூத் ஒர்க் பண்ண இவங்களோட பூத்துலேருந்தே கிட்டத்தட்ட 73 வாக்கு உடையுது. விஜய் உடைச்சிருக்காரு. இவங்களுடைய வாக்குலேருந்து உடைச்சிருக்காரு. அதிமுக 57 வாக்கு உடைச்சிருக்காரு. ஆனால் உங்க வாக்கு 73 உடைச்சிருக்காரு. கீழே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மூலமா தலைமைக்கு வரக்கூடிய செய்தி சரியான செய்தி வந்து சேரல. அதை பெண்ணும் சரியாக கிராஸ் செக் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட விளைவு இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. இன்னொரு சில மூத்த பத்திரிகையாளர் சில நண்பர்கள்ட்டெல்லாம் வந்து சோர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, கலைஞர் கடைசி காலத்தில் ஒரு நல்ல ஒரு மூவ் எடுத்தார். அது என்ன மூவ் பண்ணாரு, அவர் வந்து துறைமுக தொகுதியில் அவர் ரிப்பீட்டர் நிற்பார். அதே மாதிரி வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் அவர் தான் எம்எல்ஏ நிற்பார். சைதே படையில் நின்றுருக்காரு, இப்படி தான் இருப்பார். ஆனால் தன்னோட கடைசி காலத்தில் வந்து இதுக்கு போயிட்டார், திருவாரூர் போயிட்டார், சொந்த தொகுதிக்கு போயிட்டார். ஸோ வந்து சென்னை போன நகரத்தில் விஜயோட அலை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டாலின் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். அவர் சென்னையில் நின்றுருக்கக்கூடாது. மேபி இது இங்கே நிற்காமல் போயிருந்தால் நிச்சயமாக அந்த வெற்றி மாற்றி அமைச்சு முடியலாம். கட்டாயமாக டெல்டா பகுதியில் போய் நின்றுதா நல்ல ஒரு சிம்பத்தி கிடச்சிருக்கும். அவருக்கு வந்து அங்கே வெற்றி பெற்றுக்கலாம். சென்னையில் ரிஸ்க் எடுத்து நின்னது மேபி கடைசி நாட்களில் வந்து அவரோட குளத்தூரில் அவர் அந்த கடைசி பிரச்சாரம் அங்கே தான் முடிக்கிறாரு. அவர் மேடை போட்டு பேசுகிறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு இணைஞ்சு மிக்க பேச்சு இல்லை அப்படின்ற மாதிரியான செய்தியில் வந்துச்சு. மேபி கடைசி நேரத்தில் உளவுத்துறையிட்டு அவருக்கு செய்தி வந்ததா என்னன்னு தெரியல, விஷயம் காலம் இப்படி மாறி இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வந்து அவர்கிட்ட அந்த கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, பல்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். அங்கே சென்னையை தவிர்த்துருக்கலாம், சென்னை தவிர்த்துட்டு வெளியே போயிருந்துருக்கலாம். அது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் ஒரு வகுப்படுத்திருக்காரு. அது என்ன தெரியுங்களா,
வெற்றி பெறதெல்லாம் ரெண்டாவது, நீங்கள் மார்ஜினில் பெரிய மார்ஜினில் வெற்றி பெறணும் அல்லது உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாதுன்னா டிவிக்கு கேண்டிடேட்டை விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிட்டிக்ஸை எடப்பாடி பழனிசாமி கிளாஸ் எடுத்து காமிச்சிட்டார். அதை அவர் செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மார்ஜினில் வெற்றி பெற்ற கேண்டிடேட் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம். கிட்டத்தட்ட 1,00,000 மேற்பட்ட வாக்கு, 1,90,000 மேலே. அதுக்கப்புறம் 2வது 3வது கிட்டத்தட்ட 4-5 இடத்துல டிவிக்கே தான் இருக்காங்க. 4 இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஸோ வந்து அப்படி ஒரு மேட்சிக் நிகழ்த்திருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த இடத்துல வந்து விஜயோட ஸ்ட்ராட்டஜி, அவருடைய சபாலிஸ்ட் யார் அப்படின்னா ஜானா ஆரோக்கியசாமி. அவர் வந்து பிகே டீமில் இருக்கணும் ஒர்க் பண்ணவர் தான். பட் வந்து அவர் பெரிய மேதை அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா வந்து கடந்த காலத்தில் அன்புமணிக்கெலாம் அவர் ஒர்க் பண்ணார். ஆனால் அன்புமணிக்கு எந்த கோர்ட்டும் ஓப்பன் பண்ணல. அவர் பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த ஜானா ஆரோக்கியசாமியோட சீனியர்ஸ் யாரா பிகே தான். இந்தியாவில் இந்த சபாலஜிஸ்டில் சீனியர் வந்து பிகே. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகம். பல இடங்களில் ஆந்திராவில் அரசியல் மட்டத்தை ஏற்படுத்திருக்காரு, வெஸ்ட் பெங்காலில் செஞ்சு கொடுத்துருக்காரு, ஏன் தமிழ்நாட்டில் 2021 தமிழ்நாட்டில் செஞ்சு கொடுத்துருக்காரு, டெல்லிக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு, பிரதமர் மோடிக்கு குஜராத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசு, ஒரு சீனியர் தான். பட் அவரே பிகே அவர்களே நீங்கள் நோட் பண்ணோம், பிகே அவர்களே விஜய்க்கு 20% வாக்கு வங்கி இருக்குனார். ஸோ 20% வாக்கு வங்கி இருக்கும்போது இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 35% வந்திருக்கு. 34.9 ரவுண்டாக 35. எப்படி 15% கூடுச்சு? பிகே கணிக்க தவறிட்டார். ஸோ இப்போ ஜானா ஆரோக்கியசாமி எப்படி சரியாக கணிச்சாரா? இது சபாலஜிஸ்ட்டையும் தாண்டி கீழே ஒரு பெரிய ஆர்கனைஸ்டான ஒரு ஒர்க் நடந்திருக்கு. நான் திரும்ப தான் சொல்கிறேன், இது அவ்வளோ சாதாரண நிகழாது. கீழே ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் நடந்திருக்கு. அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையே தெரியாது. அங்கே அதாவது விஜய் ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி எலெக்ஷன் ஒர்க்கில் இருக்கிற விஜய் என்திஸ்டிக்காக பேசும்போது அவங்க லேகாகி நிற்காமல் அவங்க ஃப்ளோ கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அவங்களோட ஃபினான்ஷியல் விஷயத்தை இவங்க சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வச்சு அந்த ரோல் பெரிய அளவில் செஞ்சிருக்காரு. பல இடங்களில் சர்க்குலேஷன்ஸ் வந்து நிர்வாகிகளுக்கு, வாக்காளர்களுக்கு பணம் இல்லை. வாக்காளர்களுக்கு பணம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, திமுகவுக்கும் அதிமுக நிகராக இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பணப்பாட்டியாக இருந்தால் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தங்களோட தொகுதிகளில் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. அந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. அது மாற்று இல்லை, அது விஷயம் வேறு. ஆனால் கேடர்ஸ் சுணக்கம் அடைஞ்சிடக்கூடாது, அவங்க பொருளாதார ரீதியான நெருக்கடி எதிர்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா போய் சேர்ந்துருக்கு. அதை ஆதவர்ஜினா பார்த்துருக்காங்க, புசியானதை பார்த்துருக்காங்க. அதோட பேக்ரவுண்டில் பெரிய அரசு ஒர்க் இருக்குது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து குறைச்சி எடை போட்டது மிகப்பெரிய தப்பு. இது வந்து நம்ம எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பெரிய விஷயம் தான். அது இப்படி ஒரு விஷயத்த வந்து நடந்தது வந்து ஒரு தமிழக அரசியலில் நம்ம ஒரு நடக்கக்கூட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் எனிவே மக்கள் அளித்த அந்த வாக்கு நம்ம வந்து மதிப்பளித்து அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டசி நம்ம ஏற்று தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற கருத்துலேருந்து ஓவராலாக வந்து விஜயோடைய அந்த வெற்றிக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செஞ்சிருக்கு. பல்வேறு காரணிகள் இன்னும் கூட வேலை செஞ்சு புரிஞ்சுக்க முடியுமா? கட்டாயம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு தூரம் அந்த விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் எலெக்ஷன் கமிஷன் வந்து விசில் சின்னவருக்கு ஒதுக்கப்பட்டதுலேருந்து, அதே போல் வந்து பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்களும் இந்த எலெக்ஷனில் தங்களோட பிரச்சார வியூகத்தை குறைச்சது, அந்த ஆக்டிவிட்டி பலவீனமான ஒரு பிரச்சாரம் பாஜக செஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா கூட இதெல்லாம் அதை சிம்டம்ஸ் அதை தான் நினைவுபடுத்துது. விஜய் அவர்கள் வந்து கிரவுண்டை ரெடி பண்ணிட்டார். அவர் கிரவுண்டை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டார். உங்களுக்கு ஸ்டாலினுக்கு மாற்றாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மீடியமெல்லாம் பெரிய அளவில் கொண்டு போயிட்டார். அதில் என்னன்னா ஒரு தனக்கு ஒரு அனுதாபலையும் தேடினார். நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், திமுகவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படம் முடக்க விஷயமா இருக்கட்டும், சிபிஐ அந்த கரூர் பிரச்சனை விஷயமா இருக்கட்டும். அதே போல் நான் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் வந்து அவர் வந்து எனக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண தடை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. எப்போ சொன்னார்னா, திமுக அரசு காப்பந்த அரசாக இருக்குன்னு சொன்னார். அவர் அதிகாரம் ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சு. அந்த நேரத்தில் திமுக வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தடை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நிர்வாகிகள் நம்பணும், மக்கள் நம்பணும். எப்படி விஜய்க்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறது மக்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்பஸாகவே அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரத்தை ரத்து பண்ணார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வரிசையாக ரத்து ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு லீவ் எடுக்க போயிட்டார்ப்பா அவர். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி வந்து மதுரையில் சொல்லுவார், மதுரை ரத்தாயிடும். திடீர்னு பார்த்தா அடுத்து வந்து திருப்பூர்னு சொல்லுவார், அங்கே ரத்தாயிடும். தருமபுரின்னு சொல்லுவார், அங்கே வந்து போவார்னு பார்த்தா அப்போ அங்கேயும் ரத்தாயிடும். திடீர்னு பார்த்தா வந்து ரோட் ஷோ இல்லாமல் ஒரு சைலண்டாக ரோட் ஷோ மட்டும் பண்ணிட்டு போவார். இது நீங்கள் கவனிச்சிக்கலாம், ரிப்பீட்டட் ரத்தாயிட்டு இருந்துச்சு. மீடியாஸ் எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க. அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரு, எத்தனை லீவு, எத்தனை அட்டன் பண்ணார், எத்தனை ரத்துன்னு எழுதிருந்தாங்க. அந்த ரத்துங்கிற விஷயங்கள் என்னன்னா கிரவுண்ட் எப்படின்னா, இவரை வந்து அவர் சொல்கிற விஷயம் தான், என்ன திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க, ஸோ அதன் காரணமாக நான் ரத்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிம்பத்தி வந்து அலையாக வந்து கிரவுண்டில் ஒர்க் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் அப்படி சாதாரண ஒதுக்கி தள்ள முடியாது. கடைசி நேரத்தில் வந்து என்ன எலெக்ஷன் அன்னைக்கு வாக்குப்பதிவு டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி செய்தி வந்துச்சு. திமுக காரங்க வந்து டிவிக்கு ஓட்டு போட விடாமல் தடுக்கிறாங்க. இப்போ சென்னையில் வந்து மாசுப்ரமணியம் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் அந்த மாதிரி இடத்துல பண்ணுறாங்க அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் செய்தியில் கசி விட்டுட்டாங்க. இது அவ்வளோ சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திட்டாங்க. விஜய் வந்து பெரிய பாதிக்கப்பார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஏற்படுத்திட்டாங்க. ரெண்டாவது ஆர்எஸ் நான் லிங்க் பண்ணுறது, நான் பல காரணங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கொண்டு இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், அவர் யாருங்க? அவர் அதிமுக சீனியர் தான். ஆனால் திமுக இணையத்துக்கு முன்னாடி அவர் வந்து டெல்லிக்கு போய்ட்டு அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். அவர் திமுக இணையதாக இருந்தால் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கலாம்ல. அவருக்கு இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர் பாதிக்கப்பட்டுட்டு அதுக்கான நீதி கேட்டு டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போயிட்டு அடுத்து அவர் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுனா டிவிக்கு போய் இணையிறது.
அவர் டெல்லியில் சொல்லி அனுப்பிச்சாங்க போய் டிவிக்கில் என்னன்னு சொன்னாங்களா? இது எப்படி பாஜக இணையன்னு சொல்லி தான் ஓகே புரிஞ்சுக்கலாம். நயினா தலைமை பாஜக இணைஞ்சு இங்கே ஏதாவது போயிருந்தா அதை புரிஞ்சுக்கலாம். டிவிக்கில் எதுக்கு அவர் இணையன்னு சொல்லி அவர் அங்கே எதுக்கு அங்கே போனார், எதுக்கு டிவிக்கில் வந்து இணைந்தார்? இன்னைக்கு அவர் எம்எல்ஏ, நல்லா இன்னைக்கு அவர் எம்எல்ஏ. ஸோ வந்து இதில் பாஜகவோட ரோல் இங்கே இல்லை, ஆர்எஸ்எஸோட ரோல் இல்லை அப்படிங்கிறத சமீபத்தில் இப்போ நான் ரீசெண்டாக நான் ஆய்வு செஞ்சு பல சோர்ஸ் மூலமாக புரிஞ்சுக்கிட்டது மூலமாக ஒரு பெரிய ஒர்க் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஒர்க்கை எல்லாருமே அசஸ் பண்ண தவறிட்டோம், கணிக்க தவறிட்டோம். இதில் விஜய் 100%, 200% உறுதியாக இருந்தார். நான் சிஎம், அவர் சிஎம்ஐ வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அவர் சிஎம்ஐ வாழ்ந்துட்டு நம்ம எல்லாம் விமர்சனம் பண்ணோம், இந்த அளவுக்கு இப்படி இருக்காரு, அப்புறம் அது நடக்கும், அவர் வாக்கு பிரிக்கிறது வந்து மீண்டும் திமுக தானே வெற்றி பெறும், எல்லாரும் அப்படி தானே ப்ரெடிக்ட் பண்ணும். 4 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கே தானே எஜ் இருக்குன்றது தானே பேசிட்டு இருந்தாங்க. எப்படி மாறுச்சு நல்லா பாருங்க. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியில் வந்து டிஎம்கே ஜெயிச்சாங்க. ஒன்று சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி, இன்னொன்று துறைமுகத்தில் சேகர்பாபு. 2 இடத்துல மார்ஜின் எடுத்து செக் பண்ணி பாருங்க. மார்ஜின் 10,000 5,000 தான் இருக்கும் வெற்றி பெற்ற மார்ஜின். ஆனால் அந்த இடத்துல டிவிக்கும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்ததுனாங்களேன், அந்த இடத்துல வந்து டிஎம்கே டவுன் ஆயிருக்கும். அதாவது நல்லா இவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, விஜயோட அரசியல் வருகை அதிமுக வாக்கு உடைக்கும், நம்ம வரும்னு நினைச்சாங்களே, அப்படி நடக்கல. அதிகமாக இவங்ககிட்ட தான் உடைச்சிருக்கு. ஸோ இது எங்கே மிஸ் ஆச்சுன்னா, சென்னையில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியும் துறைமுக தொகுதியில் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க நினச்ச கணக்கு கரெக்டாக படுத்திருச்சு. விஜய் கரெக்டாக அங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு உடைச்சாரு. அது உடைச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சேகர்பாபு வெற்றி பெற்றாரு, இவர் இங்கே துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? ராயபுரம் தொகுதி ஜெயக்குமார் அவர்கள் தொகுதி, ஜெயக்குமார் தொகுதி அவர் எவ்வளோ வாக்கு வாங்கினார்? 18,250, 19,000க்குள்ள. அவர் அந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தன். அவர் எவ்வளோ காலகட்டத்தில் தொகுதியில் நின்றுருக்காரு. அவர் எப்படி அந்த நம்பருக்கு வந்தார்? குறைஞ்சது அதிமுகவுக்கு 55,000 வாக்கு இருக்காதா, 50,000 வாக்கு இருக்காது அந்த தொகுதியில். எப்படிங்க 18,000 வராரு ஜெயக்குமார் அவர்? இத்தனைக்கும் 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை. அப்போ ஆட்சியில் இல்லைன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு அனுதவாளம் ஏற்பட்டிருக்கும். ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு அதிருப்தியில் ஏற்படும். ஆட்சியில் இல்லாத பொண்ணும் அனுதவாளம் தான் ஏற்பட்டுருணும். ஜெயக்குமார் அவர்கள் எப்படிங்க டெபாசிட் இழக்கிறாங்க? அவருக்கு அங்கே தாமுன்னு சொல்லி டிவிகே கேண்டேட் எப்படிங்க வெற்றி பெறாரு ராயபுரம் தொகுதியில்? இது எப்படிங்க? இது கிரவுண்ட் ஒர்க்கு பெரிய ஒர்க்கு நடந்திருக்குதுங்க. அந்த ஒர்க்கை இவங்க அசஸ் பண்ண தவிர, ஒன்று இவங்களால் அசஸ் பண்ண முடியலையா, அல்லது அதை கவனிச்சும் அதை தடுக்க முடியல, அது ஓவர் கம் ஆயிடுச்சு அப்படின்றது புரிஞ்சுட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கு. அது செழிக்கூடிய ரிசல்ட் தான் அது. இனி தமிழக அரசியல் வேற ஒரு பாதைக்கு பயணிக்க போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நன்றி சார். நன்றி.